மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இதுவும் அல்ஹம்துலில்லாஹ். எப்படின்னா, இன்னமல் அமாலும் பின்னியாத், நம்மளுடைய செயல்கள் எல்லாம் நம்முடைய எண்ணத்தை பொறுத்து அமைகிறது. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்மளுடைய செயல்கள் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த குட்டி கதை. ஒரு ஊர்ல அது கிட்டத்தட்ட இது நடந்த சம்பவமா தான் சொல்றாங்க. முகல் எம்பரர்ஸ் வாழ்ந்த காலத்துல ஒரு ராஜா தன்னுடைய மந்திரிட்ட சொல்றாரு, மக்கள் எப்படி இருக்காங்கன்னு நம்ம ஒரு விஷயம் போய் பார்த்துட்டு வருவோம் ஒரு கிராமத்துக்கு போயின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவும் அந்த மந்திரியும் போறாங்க. ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அங்க ஒரு மனிதர் இறந்து கிடக்கிறார். சுத்தி நிக்கிற மனிதர்கள் எல்லாம் சொல்றாங்க, இவர் தொடாதீங்க யாருமே, இவர் கெட்ட ஒரு உபச்சாரம் செய்யக்கூடியவர், சாராயம் குடிக்கிறவர், இவர் யாரும் தொடாதீங்க அப்படின்னு ஏசுறாங்க. மக்கள் எல்லாரும் கூடி பேசிட்டு இருக்கிறாங்க, ஏசிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல ராஜாவும் மந்திரி நிக்கிறாங்க. ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னடா இது, பார்த்தா ஒரு சுண்ணத்தான குளத்துல இருக்கிறாரு, தாடி வச்சு நல்ல பிரகாசமான முகத்தோட இருக்கிறாரு. ரொம்ப சங்கடமா இருக்கு. இன்னும் மக்கள் எல்லாமே ஏசுறாங்க, பேசுறாங்க, யாரும் கிட்ட வர மாட்டேங்கிறாங்க, தொட மாட்டேங்கிறாங்கன்னு ராஜாவுக்கு ஒரு கவலை. அப்ப எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ராஜா என்ன பண்றாரு, மாறு வேஷத்துல இருக்காங்க ராஜாவும் மந்திரியும். அப்போ விசாரிக்கிறாங்க, இவர் யாரு என்ன ஆகுதுன்னு. அப்போ அங்க ஒருத்தர் சொல்றாரு, இந்த அதுதான் அவருடைய வீடு அப்படின்னு பக்கத்துல காமிக்கிறாங்க. இப்போ ராஜாவும் மந்திரி என்ன பண்றாங்க, யாருமே தொடலங்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே அவரை தூக்கிட்டு அவங்க சொன்ன அந்த வீட்டுக்கிட்ட கூப்பிட்டு போய் வச்சுட்டு அந்த கதவை தட்டுறாங்க. உள்ள இருந்து ஒரு பெண்மணி வர்றாங்க. ஏமா யாருன்னு தெரியல, மக்கள் எல்லாம் ஏசுறாங்க, இவர் யாரும் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அந்த அம்மா வெளியே பதறி ஓடி வந்து கட்டி அணைச்சு, என்னுடைய அன்பு கணவரே, சாலிஹான மனிதரே, அல்லாவின் நேசரே, இப்படி ஆயிடுச்சே, நான் படிச்சு படிச்சு சொன்னேனே, கேட்டீங்களா, நான் கேட்டீங்களா அப்படின்னு கதறி அழுகுறாங்க. ராஜாவுக்கு ஆச்சரியம், என்னடா இது, மக்கள் எல்லாம் ஏசுறாங்க பேசுறாங்க, இந்த அம்மா நடான நல்ல மனுஷன், அல்லாவின் நேரே நேசரே அப்படி இப்படிங்கிறது என்னடா ஒரே கான்ஃபிளிக்டா இருக்குது, குழப்பமா இருக்கு அவர். அப்ப கூப்பிட்டு கேக்குறாரு, என்னம்மா யாருமா, நீங்க யாருங்க? நாங்க வழிபோக்கர்கள். அப்படியா, இவர் என்னுடைய கணவருங்க. ஏதோ உதாரணத்துக்கு ஒரு வேலை பாக்குறாரு, எங்களுக்கு குழந்தை இல்லை, நாங்க 2 பேரும் தான். இவருடைய தினமும் இவருடைய வழக்கமா இருந்துச்சு என்னன்னா, என்கிட்ட வந்து சொல்லுவார், உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா வீட்டுக்கு வருவார். சாயந்தரம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு, மிச்ச காசை நான் இறைவழியில் செலவு செய்துட்டேன். என்னங்க செஞ்சீங்க? 2 பேரை பாவத்துல இருந்து காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. யார் 2 பேரும் காப்பாத்துனீங்க? ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போனேன், ஒரு கோச்சாரி வீட்டுக்கு போனேன், உள்ள போயிட்டு அந்த அம்மாட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு, இன்னைக்கு பாவம் பண்ணாதம்மா விட்டுருமான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அதுவும் ஒத்துக்கிட்டா. அதே மாதிரி ஒரு சாராய கடைக்கு போனேன், ஒரு பாட்டில வாங்கினேன், யாரும் தெரியாம உடைச்சு போட்டுட்டு வந்துட்டேன், 2 பேரை பாவத்துல இருந்து காப்பாத்திட்டேன்னு சொல்றான். அப்போ அந்த அம்மா கேக்குது, உனக்கு புத்தி இல்லையா? இப்ப எல்லாரும் என்ன பாப்பாங்க, விபச்சார வீட்டுக்குள்ள போனது யாரு? நீ. வந்தது யாரு? நீ. சாராய கடைக்கு போனது யாரு? நீ. வாங்கினது யாரு? நீ. உடைச்சதெல்லாம் யாருக்கு தெரியும்? மக்களுக்கு எப்படி தெரியும்? செஞ்சது எல்லாமே நீ. இப்படி செஞ்சேன்னா உன் பேர் கெட்டு போகுமே, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? மக்களுக்கு எப்படி தெரியும்? மக்கள் எப்படி உன்னைய பாப்பாங்க? அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, நான் செய்வது எல்லாம் என்னை படைத்த அந்த இறைவனுடைய திருப்திக்காக செய்யறேன், அவனுடைய அருளுக்காக செய்யறேன், அவனுடைய மன்னிப்புக்காக செய்யறேன். வேற எந்த நோக்கமும் கிடையாது, வேற எந்த காரணமும் கிடையாது. அவனுடைய திருப்திக்காக நான் செய்யக்கூடிய இந்த செயல் அவன் பொருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்றாரு மனைவி கிட்ட. மனைவி சொல்றாங்க, இந்த மாதிரியே நீ செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நாளைக்கு நீ செத்து கிடந்தா கூட உன்னை எவனும் தொடக்கூட மாட்டாங்கன்னு நான் சொன்னேங்க, அதே மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கு இந்த பாலா போன மனுஷன் சொன்னாரு, இந்த மக்கள் தூக்க வராட்டி என்ன படைச்சவன் பொருந்திக்கிட்டான்னா அந்த ராஜாவையும் எங்க தூக்குளுக்கு அனுப்பி வைப்பான்னு சொன்னாருங்க. இப்ப பாருங்க இப்படி கிடக்குறாருங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. ராஜாவுக்கும் மந்திரிக்கும் ஒரு புல்லரிப்பும் ஒரு தவிப்பும் ஏற்பட்டுச்சு. உடனே அந்த மனிதரை எடுத்து அரண்மனை கொண்டு போய் இந்த மக்கள் எல்லாம் லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டு ஜனாத தொழுக வச்சாருன்னு இந்த சம்பவம் சொல்லுது. இதில் நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? எந்த செயலை நாம் செஞ்சாலும் அது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்யணும், படைச்ச இறைவனுடைய திருப்திக்காக செய்யணும்,
அவனுடைய அருள் வேணும், அவனுடைய மன்னிப்பு வேணும். இது மட்டுமே நோக்கமாக இருக்கணும். இந்த நோக்கத்தோடு நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நமக்கு வெற்றி உறுதி, பலன் உறுதி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏற்கனவே போட்ட பதிவு தான் அது. அது கொஞ்சம் சவுண்ட் கிளியரா இல்லாததுனால மீண்டும் அதே பதிவு. ஒரு குட்டி கதை தான் இது. ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி நம்மள. ஒரு ஊர்ல ஃபேமஸான ஒரு அசரத் இருந்தார். அசரத்னா அந்த பள்ளிவாசல தொழு வைக்கிறது எல்லாருக்குமானது. இது பள்ளிவாசல தொழு வைக்கக்கூடிய ஒரு இமாம் இருந்தாரு. இமாம் பெருந்தகை இருந்தாரு. அவர் மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லக்கூடியவர். அப்ப அதே ஊர்ல இருக்கிற ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி என்ன பிளான் பண்றாங்கன்னா, அவரை கூட்ட நம்ம விருந்து வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதன் பிரகாரம் அவரை கூப்பிடுறாங்க. அவரு விருந்துக்கு வர்றாரு, சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் அந்த மனைவியை கூப்பிட்டு கணவனை கூப்பிட்டு கேட்கறாங்க, ஏங்க இங்க நான் வச்சிருந்தேனே ஒரு 100 ரூபா கட்டு ஒண்ணு, அது காணா போச்சுங்கன்னு சொல்றாங்க. இப்போ கணவர் சொல்றாரு, வேற யாரும் வரல, வீட்டுக்கு சொந்தக்காரங்களும் வரல, வந்தது அசரத்து மட்டும்தான், வேற யாருமே இல்லையேன்னு. அப்போ அந்த மனைவி சொல்றாங்க, அவர் எடுத்திருப்பாரோ அப்படின்னு. கணவர் சொல்றாரு, தெரியல, நம்ம கேட்கவும் வேண்டாம், சங்கடப்படுவாங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு. இப்படியே நாட்கள் நகருது. கிட்டத்தட்ட 1 வருடம் ஆயிடுச்சு. அடுத்த வருடம் ஒரு சூழ்நிலையில அதே கணவர் ஆசைப்படுறாரு, அதே அசரத்தை திருப்பி நம்ம கூப்பிட்டு விருந்து வைக்கலாம்னு மனைவிட்ட ஆலோசனை கேட்கிறாரு. அப்ப மனைவி சொல்றாங்க, நீங்க விருந்து வைக்கலாம், தப்பு இல்லை, ஆனா அவங்க கிட்ட நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கணவர் சொல்றாரு, கொஞ்சம் நயம்பட கேளுங்க, நாகரிகமா கேளுங்கன்னு சொல்றாங்க. அதன் பிரகாரமே மீண்டும் அவரை கூப்பிட்டாங்க. அவர் வந்தாங்க, சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா மெதுவா கேட்கறாங்க, ஏன் அசரத்து, போன வருஷம் நீங்க வந்திருந்தீங்க, நீங்க சங்கடப்படலைன்னா நான் ஒண்ணு கேட்கறேன்னு. கேளுங்கம்மா அப்படிங்கிறாரு அவர். போன வருஷம் இதே நேரம் நீங்க வரும்போது நம்ம இங்க ஒரு பணம் வச்சிருந்தேன், ஒரு 100 ரூபா கட்டு, அது காணா போச்சு, அதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவரு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறார். முகத்தை மூடிட்டு அழுக ஆரம்பிக்கிறார். இப்ப கணவர் சத்தம் போடுறாரு மனைவி இடத்துல, எதுக்கு போய் கேட்கணும் தேவையில்லாம, என்ன சங்கடத்துல எடுத்துட்டாரோ, என்ன பிரச்சனையோ, நமக்கு தான் ஆண்டவன் கொடுத்துருக்கிறான், நம்ம எதுக்கு கேட்கணும் அதை. உடனே மனைவி சொல்றாங்க அந்த அசரத்துட்டு, அசரத்து நீங்க காசு திருப்பி தர வேணாம், எடுத்திருந்தாலும் பரவாயில்லை, நான் திருப்பி தூடாங்க தாங்கன்னு கேட்கறதுக்காக நான் கேட்கல, என் மனசுல ஒரு நெருடல் இருந்தது, அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க எடுத்தீங்களா. அப்போ அந்த அசரத் சொல்றாரு, ஆமா நான் தான் எடுத்தேன், ஆனா நான் அதுக்காக அழுகலம்மா, நான் அன்னைக்கு விருந்து சாப்பிட்ட அன்னைக்கு எனக்கு நல்ல நினைவு இருக்கு, நீங்க உள்ள இருந்தீங்க, நான் சத்தம் கொடுத்தேன், யாரும் வரல, பாய் வெளியே போயிருந்தாங்க, இப்போ வாசல் வேற திறந்து இருக்குது, பணம் வேற நான் கையில எடுத்து வச்சிருக்கேன், இது வேற யார் கையிலயும் மாட்டிடக்கூடாது, எங்க வைக்கலாம்னு நான் தேடும் போது எனக்கு ஒரு யோசனை வந்தது, நம்ம குரானுக்குள்ள வச்சிருவோம், நீங்க தான் டெய்லி குரானை படிப்பீங்களே, அப்ப நீங்க ஈஸியா எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த குரானுக்குள்ள வச்சேன், நீங்க எடுத்துருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா நான் அதை நினைச்சு வேதனைப்படுறேன், நீங்க 1 வருஷமா குரான் எடுக்கவே இல்லையே நினைச்சு எனக்கு தாங்க முடியல, எனக்கு அழுவ வந்துச்சுமா அப்படின்னு சொல்றாரு. அந்த மனைவி வேகமா ஓடி போய் அந்த குரானை திறந்து பாக்குறாங்க, உள்ள அப்படியே அந்த பணம் இருக்குது. அப்போ அவங்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது ஒரு சம்பவம், இது கற்பனையாகவும் இருக்கலாம், உண்மையான சம்பவமாகவும் இருக்கலாம், ஆனா நமக்கு இதுல ஒரு படிப்பினை இருக்குது. தினந்தோறும் குரான் என்பது ஒரு இறை வேதம், தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு பக்கம் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு வசனமாவது நம்ம லைஃப்ல அதை ஃபாலோ பண்ணணும், அதை படிக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.